ட்ரினிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் கவலை இல்லை. ரித்துவங்கிற பேர் இல்லையே பிரதர். பைபிள்ங்கிற பேர் கூட தான் பைபிளில் இல்லை. நாம் பயன்படுத்த வார்த்தை இருக்கு பைபிளில் 66 புக்குன்ட்டு இருக்கா, இல்லை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்ட்டு இருக்கா? பைபிள்ன்ற வார்த்தையே பைபிளில் இல்லை. அப்புறம் பைபிளை எப்படிங்க நம்புறீங்கன்னு நம்ம கண்டிப்பாக உங்களை கேட்கணும், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பைபிளுங்கிற வேர்டு வந்து நம்மளுடைய தமிழ் வேதாகமத்திலையும் இங்கிலீஷ் வேதாகமத்திலையும் கண்டிப்பாக இருக்காது. ஏனென்றால் பைபிளுங்கிற வேர்டு வந்து அது ஒரு க்ரீக் வேர்டு. அதாவது அந்த க்ரீக் வேர்டு எப்படி போய் தமிழ் பைபிளில் வந்து இருக்கும், இல்லை இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும்? ஒரு இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இப்படிப்பட்ட போதகர்கள் வந்து போதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு க்ரீக் வேர்டு வந்து தமிழ் பைபிளில் இருக்காது, ஒரு இங்கிலீஷ் பைபிளில் வந்து கண்டிப்பாக இருக்காது. அப்படி என்றால் பைபிளுடைய தமிழ் வேர்டு வந்து என்னென்னா அது வந்து வேதம். பைபிளுடைய இங்கிலீஷ் வேர்டு வந்து என்னென்னா அது வந்து ஸ்கிரிப்சர். இவர் என்ன கூறினார்? பைபிள் வந்து வேதத்தில் இல்லைன்னு சொன்னார். நான் இப்போ எடுத்து அந்த வசனங்களை வந்து காமிக்கிறேன். எடுத்து